நல்ல காலம் பிறந்திருச்சு, நாடும் வீடும் செழிச்சிருச்சு, புனிதர் கோயில் திறந்துருச்சு, நமக்கு புது வாழ்வு மலர்ந்துருச்சு. இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, தூய சபையினருடைய திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையிலே ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் தூய சபையினருடைய பரிந்துரையால் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நிரம்ப கிடைக்க நாம் ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்பதற்காக கூடி வந்திருக்கின்றோம். நம்முடைய வேண்டுதல் படியே இறைவன் நமக்கு எல்லா வரங்களையும் நலங்களையும் நமக்கு தந்தருவாராக. அன்புக்குரியவர்களே, பள்ளிகளிலே பல போட்டிகள் நடத்துவார்கள். நடனம், பாடல் போட்டி, கட்டுரை எழுதுவது, சிறப்பாக பேச்சு போட்டி, இவ்வாறு பல்வேறு போட்டிகள் நடத்தி அதில் வெற்றி பெறுகின்றவர்கள், சிறப்பாக செயல்படுகின்றவர்களுக்கு பரிசினை கொடுப்பது வழக்கம். பல்வேறு நபர்கள், பிள்ளைகள் அந்தந்த துறையிலே சிறப்பாக பங்கேற்கின்ற பொழுது அல்லது வெற்றி பெறுகின்ற பொழுது பரிசு கொடுக்கின்றார்கள். அதிலே மாவட்ட அளவில், மாநில அளவில், தேசிய அளவில், ஏன் உலக அளவிலே கூட பல்வேறு நபர்கள் பரிசுகளை வாங்கியிருக்கிறார்கள். நோபல் பரிசும் கேள்விப்பட்டிருப்போம். இயற்பியலிலே, இன்னும் பல்வேறு துறைகளிலே அமைதிக்கான நோபல் பரிசு என்று பல்வேறு துறைகளிலே சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு இந்த பரிசுகள் கொடுக்கப்படுகின்றன. தந்தை அவர்கள் கூட, பங்கு தந்தை அவர்கள் சொல்லியிருந்தார், இந்த திருவிழாவை முன்னிட்டு பாடல் போட்டி வைத்திருந்தோம் என்று சொல்லியிருந்தார். இன்னும் பல்வேறு போட்டியெல்லாம் வைத்து பரிசில் கொடுத்தோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். எனவே அந்தந்த துறைகளிலே சிறப்பாக பயிற்சி எடுத்து பணி செய்து வெற்றி பெறுகின்றவர்களுக்கு இந்த பரிசானது கொடுக்கப்படுகின்றது. அதே போன்றுதான் கடவுளும் கூட தன்னுடைய பணியை செய்தவர்களுக்கு, சிறப்பாக செய்தவர்களுக்கு எந்தவித சமரசமும் செய்து கொள்ளாமல் இறைவார்த்தை அறிவித்தவர்களுக்கு, பல்வேறு இடர்பாடுகளுக்கு மத்தியில், துன்பங்களுக்கு மத்தியிலும், வேதனைகளுக்கு மத்தியிலும் இறைவார்த்தையை அறிவித்தவர்களுக்கு, பல்வேறு மக்களை கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தவர்களுக்கு கடவுளும் பரிசு கொடுத்திருக்கின்றார், கொடுக்கின்றார் என்பது உண்மை. அப்படி பார்க்கின்ற பொழுது நிறைய பேர் இந்த பரிசினை பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள்தான் புனிதர்கள் என்று நாம் ஒற்றை வார்த்தையை சொல்ல முடியும். அந்த வகையிலே பதுமை அந்தோணியாருக்கு அவருடைய நாக்கு அழியாமல் இன்னும் அப்படியே இருக்கின்றது. இறைவன் கொடுத்த பரிசு. பதுமை நகரில் அவருடைய நாக்கு இன்னும் அழியாமல் அப்படியே இருக்கின்றது. சியன்னா நக்கரிடமால் என்ற ஒரு புனிதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருடைய தலை இன்னும் அப்படியே அழியாமல் இருக்கின்றது. வின்சென்ட் தே பால் அவருடைய உடல் அப்படியே இருக்கின்றது. தொன் போஸ்கோ கேள்விப்பட்டிருப்போம். அவருடைய உடல் அழியாமல் இருக்கின்றது. இந்த புனிதர்களுடைய வரிசையில் இன்னும் பல்வேறு புனிதர்கள் இருக்கின்றார்கள். இந்த புனிதர்களுடைய வரிசையிலே நம்முடைய பாதுகாவலர் புனித சவேரியாருடைய உடலும் அழியாமல் இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். நம்முடைய பங்கிலிருந்து இன்னும் நிறைய பேர் கோவாவிற்கு சென்று அவருடைய அருளை, ஆசிரியரை கடவுளிடத்தில் பெற்று வந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். எனவே இறைவன் கொடுக்கின்ற பரிசு அழியாமை. மண்ணிலே பிறக்கின்ற அத்தனை உயிருக்கும் அழிவு உண்டு, இறப்பு உண்டு. ஆனால் இந்த அழிவும் இந்த முடிவும் இது அனைத்துமே மனிதர்களுக்கு சொந்தமானது. இந்த அழியாமை, இரவாமை, நீடித்து நிலைத்து நிற்பவை இவை அனைத்துமே கடவுளுக்கு சொந்தமானது. எனவே கடவுள் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்ததற்காக புனித சவேரியாருக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசுதான் அவருடைய உடல் அழியாமல் இன்றும் இருக்கின்றது
எனவே தூய சவேரியாருக்கு இறைவன் இத்தகைய பரிசை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பணி, அவருடைய வாழ்வு, அவர் பட்ட துன்பங்கள் அத்தனைக்கும் இது பரிசாக, புகழாக, மாட்சியாக இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15ஆம் அதிகாரம் 42வது இறைவார்த்தையிலே இவ்வாறு சொல்லுகின்றார். அதாவது ஒரு உயிர் எப்பேற்பட்டது அல்லது இந்த உடல் எப்பேற்பட்டது, அது அழிவுக்குரியது என்பதை இவ்வாறு சொல்லுகின்றார். அழிவுக்குரியதாய் விதைக்கப்படுவது அழியாததாய் உயிர் பெற்றெழுகின்றது. மதிப்பற்றதாய் விதைக்கப்படுவது மாண்புக்குரியதாய் எழுகிறது. வலுவற்றதாய் விதைக்கப்படுவது வல்லமையுள்ளதாய் உயிர் பெற்றெழுகிறது. எனவே மனிதனுடைய உடல் எப்படிப்பட்டது? இறக்கக்கூடியது, மதிப்பற்றது, வலுவற்றதாக இருக்கின்றது. அந்த உடல் அது ஒரு நாள் முடிவுக்கு வரும். இது அழிவுக்குரியது, மனிதனுக்குரியது. ஆனால் அழியாமை என்பது கடவுளுக்குரியது. எனவே அந்த வகையிலே நம்முடைய புனித சவேரியார் 1552ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 3ஆம் நாள் இறக்கின்றார். இன்று 2024 டிசம்பர் 7ஆம் நாள். ஏறக்குறைய முன்னுரையில சொன்னாங்க, ஏறக்குறைய 472 ஆண்டுகள் அவருடைய உடல் அழியாமல் இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய மாட்சி, கடவுளுடைய அழியாமை, அந்த பேற்றை இறைவன் அவருக்கு கொடுத்திருக்கின்றார். அப்பேற்பட்ட புனிதரை நாம் நம்பி அவரிடத்தில் ஜெபிப்பதற்கு, நன்றி சொல்வதற்கு நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம் என்றால் அவர் காட்டிய வழியில் நாமும் நடக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இவருடைய புனித சவேரியாருடைய வழிகாட்டியாக இருந்தவர் புனித லோயோலா இக்னாசியா. அவர் ஒரு முறை என்ன செய்யறாரு, 2 பேரை தேர்ந்தெடுத்து நீங்க இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறதுக்கு தயாராகிறார். ஆனா கடைசி நேரத்துல அந்த 2 பேராலையும் போக முடியலையா. வேற வழி இல்லாம சவேரியாரையும் இன்னொருத்தரையும் அனுப்பி வைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யறாங்க. சவேரியாரும் சரி என்று ஒத்துக்கொண்டார். அந்த சமயத்துல அவருடைய தாயார் உடல் நலம் குன்றி படுத்த படுக்கையாகி விட்டார். பக்கத்துல கூட இருந்த மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க, நீங்க போய் நீங்க இந்தியாவுக்கு போறதுக்கு முன்னாடி, நற்செய்தி அறிவிக்க போறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் உங்களுடைய தாயை பார்த்துவிட்டு வாருங்கள் என்று சொல்லி அறிவுறுத்துகின்றார்கள். ஆனால் சவேரியார் இவ்வாறு சொன்னதாக சொல்கின்றார்கள், ஒருவேளை நான் திரும்பி வந்தால் நான் என் தாயை இங்கே சந்தித்துக் கொள்கிறேன், வரவில்லை என்று சொன்னால் நான் விண்ணகத்திலே அவரை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். அதாவது கடவுளுடைய பணிக்கு என்று வந்துவிட்டால் அதில் எந்த சமரசமும் இல்லாமல் கடவுள் பணி அதுதான் முக்கியம் என்பதை உணர்ந்து கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய தாயை கூட பார்க்காமல் பணியே சிறந்தது என்று இந்தியாவிற்கு வந்து பல்வேறு மக்களையும் கிறிஸ்துவத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் கடவுளுக்கும் அவருடைய பணிக்கும் கொடுத்த முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது சரி, அப்ப நாமளும் நம்முடைய தாய் தந்தையை விட்டுவிட்டு பார்க்காம கடவுள் பணி என்று சுத்திவிடலாமா என்று சொன்னால் சவேரியாருடைய விருப்பம் நிச்சயமாக அதுவாக இருக்க முடியாது. நிச்சயமாக கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்முடைய தாய் தந்தையரை, பெற்றோர்களை, நாம் அன்பு செய்தவர்களை நன்றாக பார்க்க வேண்டும் என்பதுதான். ஆனால் கடவுள் மையப்படுத்தப்படுகின்ற பொழுது, கடவுள் முதன்மைப்படுத்தப்படுகின்ற பொழுது சவேரியார் சொல்ல கூற்று என்ன? என் சார்பாக கடவுள் என்னுடைய தாயை பார்த்துக் கொள்வார், அதுவரை நான் காத்திருப்பேன், விண்ணகத்திலே அவரை வந்து சந்திக்கிறேன். எனவே இன்றைக்கும் கூட அருள் தந்தைகளை, அருள் சகோதரிகளை கேட்போம் என்று சொன்னால் என்ன செய்வாங்க? எங்க அம்மா அப்பாவை கடவுள் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? கடவுள் முக்கியம், கடவுளுடைய பணி முக்கியம் என்பதை உணர்ந்திருப்பதால். இப்பேற்பட்ட புனிதருக்கு ஆண்டவர் இயேசு வாக்களித்தபடியே தன்னுடைய மாட்சியில், அழியாமையில் பங்கு கொடுக்கின்றார். மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 27லிருந்து 29 வரைக்கும் ஒரு நிகழ்வு இருக்கு. அதாவது ராயப்பர்
என்ன அப்படின்னாக்கோ, என் பெயரின் பொருட்டு, ஆண்டவர் இயேசுவின் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதர சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமையாக பெறுவர். சவேரியார் அனைத்தையும் விட்டுவிட்டு வந்தவர், செல்வ குடும்பத்திலே பிறந்தவர், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தாயை கூட அந்த இதிலே சந்திக்க முடியாமல் வந்து விடுகின்றார். அதற்கான பரிசாக நிலை வாழ்வையும் ஆண்டவர் இயேசு வாக்களித்தபடியே அவருக்கு கொடுத்திருக்கின்றார். அதனால்தான் அவருடைய உடல் அழியாமல் இருக்கின்றது, நாமும் அதனை பார்க்க முடிகின்றது. எனவே அவர் காட்டிய படிப்பினை என்ன? பெற்றோர்களை விட்டுவிட வேண்டும் என்பதல்ல. பல நேரங்களில் நாம் என்ன செய்யறோம்? பெற்றோர்களை விட்டு விடுகின்றோம். நீ பாத்துக்கிறியா, நான் பாத்துக்கிறேன். நான் எத்தனை நாளைக்கு தான் வைத்தியம் பார்க்கறது? யாரு வைத்தியம் பார்க்கறது? நான் என்ன சம்பாதிச்சுட்டா இருக்கிறேன், அவை பார்த்தா என்ன? இல்ல அவங்களுக்கான எல்லாம் கொடுக்குறாங்க, அந்த பேரர்களுக்கு தான் கொடுக்குறாங்க. பெற்றோர்களை இப்படி சுத்த விடுவது என்பது இறைவனுக்கு ஏற்ற காரியம் அல்ல. பெற்றோர்களை மதிக்காமல் அவர்களை எந்த வகையிலும் மரியாதையோடு நடத்தாமல் அல்லது அவர்களுக்கு வேண்டிய பணிகளை செய்யாமல் இருப்பது கடவுளுக்கு எதிரான செயல். தூய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 2வது வார்த்தையில ஒரு பெரிய ஒரு பட்டியல் போற. அந்த பட்டியல்ல நான் வாசிக்கிறேன். இதுல பெற்றோரை மதிக்காதவர்களும் அடங்குவார்கள். அந்த பட்டியல் பாருங்க. தன்னலம் நாடுவோர், பண ஆசை உடையோர், வீம்புடையோர், செருக்குடையோர், பழித்துரைப்போர், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதோர், அன்புணர்வு அற்றோர், ஒத்து போகாதோர், வன்முறையாளர், தன்னடக்கமற்றோர், நன்மையை விரும்பாதவர், துரோகம் செய்பவர், கண்மூடித்தனமாக செயல்படுபவர், தற்பெருமை கொள்பவர், இதெல்லாம் சொல்லிட்டு இவர்கள் இறைப்பற்று உடையவர்கள் போன்று காண்பார்கள், நடிப்பார்கள். கோயிலுக்கு வருவோம், ஆலயத்தில் எல்லாவற்றையும் செய்வோம், புனிதரை வேண்டுவோம், அனைத்தும் சரி. ஆனால் என்னுடைய பெற்றோரை, என்னுடைய உற்றார்களை நான் கண்டுகொள்ளவில்லை, மதிக்கவில்லை, கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் நான் நடிக்கின்றேன். நான் சொல்லவில்லை, தூய பவுல் சொல்லுகின்றார். எனவே இந்த பட்டியலிலே நாமும் இருக்கின்றோம் என்று சொன்னால் நாம் மாற்ற வேண்டிய நேரம் இது. நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே தூய சவேரியாருக்கு விழா எடுக்கிறோம், அவரை தேடி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இத்தகைய தீய பண்புகளை எல்லாம் விட்டுவிட்டு பெற்றோர்களை மதிக்கக்கூடியவர்களாக, கடவுளை முதன்மைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நம்முடைய புனிதர் சவேரியாரை 2ஆம் பவுல் என்றும் அழைக்கின்றார்கள். காரணம் என்ன? பவுலடியார். பவுல் அவர் அறிவிக்காத நற்செய்தியே கிடையாது, ஆண்டவர் இயேசுவுக்காக படாத துன்பங்கள் கிடையாது. பல்வேறு மக்களை இந்த 2ஆம் வாசகத்திலே கூட வாசிக்க கேட்டோம். ஒரு சிலரையாவது கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன், பல்வேறு துன்பங்களை அடைந்திருக்கிறேன் என்றெல்லாம் அவர் சொல்லுகின்றார். எனவே அதற்கு அடுத்தபடியாக பல்வேறு மக்களை புரியாத மொழி இல்லையா, இந்தியாவில் அவர் வந்து ஸ்பெயின் நாட்டில இருந்து இங்க வர, அப்ப புரியாத மொழி, உணவு, கலாச்சாரம், இது எல்லாமே புதுசு. அப்ப எவ்வளவு துன்பங்கள் அடைந்திருக்க வேண்டும். நூல்களை கூட வாசித்தாங்க, அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கையெல்லாம் வீங்கி போயிடுச்சு. அப்ப பல்வேறு துன்பங்களை பவுலடியாரை போல அனுபவித்திருக்கின்றார். எனவே அவர் அதனால்தான் அவரை 2வது பவுல் என்று சொல்லி அழைக்கின்றார்கள். இந்த தூய சவேரியாருக்கு விழா எடுப்பது மிகவும் சரியானது, அவரை தேடி வந்திருப்பது மிகவும் சரியானது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தையிலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு இறைவார்த்தையை எடுத்துச் சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள், அவர்களுடைய வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து அவர்களைப் போல நம்பிக்கை
இரண்டு கருத்துக்கள் இதிலே இருக்கின்றன. ஒன்று, நமக்கு இறைவார்த்தை எடுத்து சொன்ன நம்முடைய தலைவர்கள், அவர்களை நினைவு கூற வேண்டும். அந்த வகையிலே தூய சவேரியார் நம்முடைய நாட்டுக்கு வந்து இறைவார்த்தையை போதித்து நமக்கெல்லாம் நற்செய்தி அறிவித்திருக்கின்றார் நம்முடைய முன்னோர்களுக்கு. அதனால் அவருக்கு விழா எடுக்கின்றோம், நினைவு கூறுகின்றோம், அவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். மிகவும் சரியானது முதல் பகுதி. இரண்டாவது பகுதி என்ன? அவர்களைப் போல நீங்களும் நம்பிக்கையுடையவர்களாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அங்கதான் நாம வந்து தோற்று போகின்றோம். இதிலே நம்பிக்கையிலே ஒரு துன்பம் வருகின்ற பொழுது துவண்டு போகின்றோம், சோதனைகள் வருகின்ற பொழுது வீழ்ந்து போகின்றோம், வேதனைகள், கலக்கங்கள், பயம், கவலை இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து நம்மை அமுக்குகின்ற பொழுது, அழுத்துகின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கையிலிருந்து பின்வாங்கி விடுகின்றோம். நீ எல்லாம் கோயிலுக்கு போய் என்னத்த கண்ட, உன் கஷ்டம் தீர்ச்சா? இல்ல. அப்ப பல்வேறு சூழல்கள் நம்மை அழுத்துகின்ற பொழுது நாம் நம்பிக்கையுடையவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். தூய சவேரியார் எப்பேற்பட்ட துன்பங்களையும் தாங்கியதால் தான் அவருக்கு இந்த பரிசு, அழியாத உடல் இன்று இருக்கிறது என்று சொன்னால் இறைவன் அவர் கொடுத்த மாட்சிமையை. திருவெளிப்பாட்டு நூல் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய இறைவார்த்தையிலே இவ்வாறு வாசிக்கின்றோம். இயேசு சொல்லுகின்றார், இயேசு சொன்னதாக அந்த ஆசிரியர் இவ்வாறு எழுதுகின்றார், உன்னுடைய ஏழ்மை எனக்கு தெரியும், நீ எவ்வளவு கஷ்டப்படுற, எவ்வளவு வறுமையில் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும், உன்னுடைய துன்பம் எனக்கு தெரியும். ஆனாலும் நீ இறுதி வரை, இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு, உனக்கு வாழ்வை மணிமுடியாக சூட்டுவேன் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் நாம் இறுதி வரை நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு அல்ல. இங்க போலாமா, அங்க போலாமா, எங்க போய் ஜோசியம் பார்க்கிறதா வேணாமா, இதுவா அதுவா, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அல்ல. முழு நம்பிக்கையோடு இறுதி வரை, இறக்கும் வரை நம்பிக்கையோடு இருக்கின்ற பொழுது இறைவன் அதற்குரிய கைமாறை நிச்சயமாக கொடுக்கின்றார் என்பது விவிலியத்திலே நாம் அறிகின்ற உண்மை. அது அவருடைய வாக்குறுதி. அந்த வாக்குறுதியிலே நாம் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். தூய சவேரியார் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, கவலைப்படாதவர்கள் யாரும் கவலைப்படாதவர்களே கிடையாது. எல்லாருக்கும் துன்பங்கள் இருக்கின்றன, துயரங்கள் இருக்கின்றன, வறுமை இருக்கின்றது, எல்லோருக்கும் எல்லா விதமான தேவைகளும் இருக்கின்றன, எல்லா பிரச்சனைகளும் இருக்கின்றன. ஆனாலும் அதையும் தாண்டி இத்தகைய துன்பத்தோடு துயரத்தோடு ஆண்டவர் இயேசுவை உறுதியாக இறுதி வரை பற்றி கொண்டிருக்கிறோம் என்றால் அவர் அந்த பற்றுறுதிக்கு, அந்த நம்பிக்கைக்கு இறைவன் நிச்சயமாக பரிசை நமக்கு தருவார். அது நிம்மதியாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், அல்லது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், நாம் வேண்டுகின்ற ஜெபமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பு, அவருடைய உயர்வு, எது வேண்டுமென்றாலும் இருக்கலாம். ஆனால் நம்பிக்கை என்பது மிகவும் முக்கியமானது. அதை தூய சவேரியார் நமக்கு காட்டியிருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே தூய சவேரியார் வழியாக நன்றி சொல்வதற்கும் அவர் வழியாக ஜெபிப்பதற்கும் நாம் கூடி வந்திருக்கின்றோம். நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிரச்சனைகளை, கவலைகளை, வேதனைகளை, நாம் அனுபவிக்கின்ற துன்பங்களை, அன்றாடம் நாம் சந்திக்கின்ற சவால்களை ஆண்டவரிடத்தில் கூடிய சவேரியார் வழியாக ஒப்புக் கொடுப்போம். நம்பிக்கையோடு இருப்போம். இறைவனுடைய ஜெபத்தை கேட்டு நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நிறைவான அருளையும் ஆசீர்வாதத்தையும்